ஃபர்ஸ்ட் லைன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி காலையில் நம்ம ஒரு வீடியோ போட்டிருப்போம். அதாவது எடப்பாடியை மிரட்டி தனியாக வர வைத்து 20 சீட்டு கையெழுத்து வாங்கியிருக்காங்க எம்பி எலெக்ஷனில். அதுவும் அவர்கிட்ட எதுவுமே கேட்கலை, பேசலை, பேச்சுவார்த்தை நடத்தலை. எப்போவுமே தேர்தல் கூட்டணி அப்படின்னா இந்த கட்சி தலைவர்கள் 4 பேர், இரண்டாம் கட்ட தலைவர்கள் முதல் கட்டமாக பேச்சுவார்த்தை நடத்துவாங்க. இவ்வளோ சீட் எங்களுக்கு வேணும், இந்த இடங்கள் வேணும்னு. அப்போ எந்த கட்சி வலுவான கட்சியோ அந்த கட்சி இல்லை இது தர முடியாது, இத்தனை சீட்டு தான் தர முடியும், இந்த தொகுதி தர முடியாது, இப்படிலாம் பேச்சுவார்த்தை நடத்துவாங்க. அந்த பேச்சுவார்த்தை நடைமுறையை உடைத்து எடப்பாடியை தனியாக தூக்கி தனியாக வந்தாகணும், வண்டியில் ஏறி வாங்க அப்படின்னு சொல்லி அவரை வர வைத்து தனியாக கூப்பிட்டு மிரட்டி 20 இடங்களை வாங்கிவிட்டதாக காலையில் நம்ம போட்டிருந்தோம். அதை உறுதி செய்யும் வகையில் தற்போது அண்ணாமலை பேசியிருப்பது மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. அண்ணாமலை என்ன மாதிரியான ஒரு தொனியில் பேசுகிறாரு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலே ஷாக் ஆயிடுவீங்க. அதை தான் இப்போ அந்த வீடியோவோடு நான் உங்களுக்கு போடுறேன். அண்ணாமலை பேசின வீடியோவை நான் உங்களுக்கு போடுறேன். அதாவது என்ன பேசியிருக்காரு அப்படின்னா, எங்கள் தயவு தான் உனக்கு வேணும், ஓன் தயவு எனக்கு தேவையில்லை. எல்லாருக்குமே கூட்டணி தர்மம் இருக்குது, கூட்டணி தேவை இருக்குது, எல்லாருக்குமே இருக்க தான் செய்யுது. ஆனால் உன்னோட கூட்டணி தேவை ஓட்டு என்றால் என்னுடைய தேவை உனக்கு வேணும். இல்லைன்னா விஜிலன்ஸ் ஆன்டி கரப்ஷன் உன் வீட்டுக்கு வரும், உன்னை தூக்கிடும் அப்படின்றத முதல் முறையாக ஓப்பனாகவே இப்போ நம்ம பல காலமாக சொல்லிகிட்டு இருக்கோம். இந்த மாதிரி இதை வைத்து மிரட்டுகிறார்கள், இடியை வைத்து மிரட்டுகிறார்கள், நம்ம எல்லாருமே நியூஸ் போட்டுட்ருக்காங்க. ரைட்டா? இது இவர்கள் திட்டம் என்ன, எடப்பாடி எப்படி மடக்க வேண்டும் என்றெல்லாம் சொல்லுவாங்க அப்படின்லாம் நம்ம சொல்லியிருக்கோம். இன்றைக்கி ஓப்பனாக அண்ணாமலை பேசியிருக்காரு. எங்கே பார், நீ கூட்டணி சேர்ந்தா ஆகணும், எனக்கு தேவை, எனக்கு மட்டும் தேவையில்லை, உனக்கும் தேவை, உள்ளே போகணுமா வெளியில் இருக்கியா அப்படின்றத ஓப்பனாகவே பேசியிருக்காரு. அந்த வீடியோ நீங்கள் பாருங்கள். அதுக்கு முன்னாடி என்ன பேசியிருக்காரு அப்படின்னா, அண்ணாமலை நம்ம சிவி சண்முகம் ஒரு உணர்ச்சி மிகுந்த ஒரு அதிமுக தொண்டர் தலைவர் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். அண்ணாமலையை விட்டு கிளின்னு கிழிச்சிருக்காரு. முந்தா நாள் என்ன கிழிச்சிருக்காரு அப்படின்னு பார்த்தா, வசூலுக்காகத்தான் இந்த யாத்திரை நடக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு. சொன்ன உடனே அண்ணாமலை கொதித்து எழுந்து இன்றைக்கி காலையில் கொடுத்த ப்ரெஸ் மீட்டில் அவரை ஒரு குடிகாரன்ற ரேஞ்சுக்கு, அதாவது 6 மணிக்கு மேலே வேறு மாதிரி இருப்பார், 6 மணிக்கு கீழே வேறு மாதிரி இருப்பார். அவர் நாவை அடக்க வேண்டும். ஏன்னா நான் அவர் எப்படி ஆட்சி பண்ணாங்க, என்ன வசூல் பண்ணாங்க எல்லாமே எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த வீடியோ முதல்ல பார்த்துருங்க. எனக்கும் கருசொற்கள் வரும். சிவி சண்முகத்தை பற்றி நானும் சொல்லலாம். சிவி சண்முகன் 6 மணிக்கு மேலே ஒரு மாதிரி பேசுவார், சாயந்தரம் 6 மணிக்கு முன்னாடி ஒரு மாதிரி பேசுவார். அதெல்லாம் நான் சொல்ல விரும்பல. கடும் சொற்கள் எனக்கும் பயன்படுத்த தெரியும். 10 ஆண்டுகள் காவல்துறையில துப்பாக்கி பிடிச்ச கைது. அதனால நேர்மையை பற்றி சிவி சண்முகம் அவர்கள் எனக்கு பாடெடுக்கூடாது. அவருக்கு மந்திரியா இருக்கும்போது என்னென்ன பண்ணாரு எனக்கு தெரியும். அதுக்குள்ள நான் போக விரும்பல. என்னை பொறுத்தவரை என் நேர்மையை கொச்சப்படுத்தினா யாராக இருந்தாலும் நான் விட மாட்டேன். தன்மான பிரச்சனை அப்படியே ஒட்டி கூறி குலைஞ்சு அப்படி அடிபணிஞ்சு போக வேண்டிய அவசியம் எனக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் தொண்டனுக்கும் கிடையாது. இது சுயமரியாதை இருக்கக்கூடிய கட்சி. யாருடைய காலில் விழுந்து இந்த கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்களோ தொண்டர்களோ இங்க இல்ல. கூட்டணி முக்கியம். நானும் கூட்டணியில இல்ல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த கருத்துக்கள்லாம் ஏத்துக்கல, மும்மொழி கொள்கை ஏத்துக்கல, பாரதிய ஜனதா கட்சிக்கு விரோதம் சொல்ல மாட்டேன். அது அவங்க கொள்கை, இது எங்க கொள்கை. அடிப்படையில் நாங்க சொல்றதெல்லாம் ஏடிஎம்கே ஏத்துக்கணும், ஏடிஎம்கே சொல்றதை நான் ஏத்துக்கணும், கட்சியை மறிச்சு பண்ணிட்டு போயிடலாமே. அப்ப அடுத்து ஒரு நிருபர் கேட்கிறாரு ஒரு கேள்வி. அதுக்கு என்ன மைத்துக்கு அப்படின்னா என்ன இதுக்கு அப்படின்னு வச்சுங்களேன். எதுக்கு அதிமுகவோட சேரணும்? அவங்களை இவ்வளோ தூரம் விமர்சனம் பண்ணி கொள்ளையடிக்கிறார்கள், அவர்கள் கடந்த காலத்தில் அமைச்சர்களாக எப்படி வந்தாங்க, அமைச்சர்களாக எப்படி வாழ்ந்தாங்க, எப்படிலாம் நடந்துக்கிட்டாங்க அப்படின்லாம் எங்களுக்கு தெரியும். அதெல்லாம் நான் பேச விரும்பலை அப்படின்னா, அடுத்து சிவி சண்முகம் சொன்னது இவருக்கு தன்மான பிரச்சனை ஆயிடுச்சான். எப்படி வடிவேல் காமெடி மாதிரி பாருங்கள். ஆனால் என்னை செருப்பால் அடினேன், என்னை செருப்பால் அடினேன்னு போய் அங்கே போய் சொல்லுவான். தூரத்துலேருந்து பார்க்கும்போது செருப்பால் அவனை அடிக்கிற மாதிரி தோணும் இல்லையா? அதை மைண்ட் வாய்ஸை ஓப்பனாகவே பேசியிருக்காப்புல அண்ணாமலை. என்னென்னா, இவர் தன்மானம் எப்படின்னா, இவரை காசு வாங்கிட்டாரு, வசூல் பண்ணிட்டாருன்னு சொன்னால் அவருக்கு தன்மானம் பயங்கரமாக இடிக்குமா. அதே நேரத்தில் அவரை செருப்பால் அடித்தாலும் வாங்கிக்கிறாராம். என்னை செருப்பை கழட்டிக்கிட்டு அடிக்கினேன், நான் வாங்கிக்கிறேன், ஆனால் என்னை குற்றவாளி. ஏன்னா தன்மானத்தில் செருப்படிக்கும் பணம் வாங்குறதுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது. எல்லோரும் என்ன சொல்லுவாங்க, நான் பணம் வாங்கிட்டேன்னு கூட சொல்லு, அதை நிரூபிச்சுப்பார், ஆனால் நீ எப்படி என்னை செருப்பால் அடிப்பேன்னு சொல்லலாம், அப்படி வேணால் சொல்லுவாங்க தவிர அப்படியே ரிவர்ஸில் பேசக்கூடிய அண்ணாமலை என்ன பேசியிருக்காருன்னு பாருங்கள். சனாதன தர்மத்தையும் தமிழ் கலாச்சாரத்தையும் காட்பதற்காக அரசியலுக்கு வந்திருக்கு. அதனால என் பேச்சு கொஞ்சம் சூடாத்தான் இருக்கும், கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும், கொஞ்சம் பாலிஸ்டெல்லாம் இருக்காது, கொஞ்சம் அங்கங்க இருக்கும். ஏன்னா அரசியல் பவருக்காக வரல, உள்ள இருக்கிறத பேசிட்டு போயிடும். இதுதான் நான் யாரை பத்தி நான் சொல்ல. நீங்க சொல்றதுக்கு நேரடி பதில். அடுத்து யாராச்சும் தலைவர் சொன்னாலும் பதிலடி இருக்கும். அதெல்லாம் நான் பாக்குற ஆள் கிடையாது.
என்னுடைய நேர்மை யாரு கொச்சப்படுத்தினாலும் எதை வேணாலும் பொறுத்து என்ன வேணாலும் சொல்லிட்டு இருப்போம், செருப்படுத்தி அடிங்க வாங்கிட்டு போயிடுவேன். நேர்மையும் போலீஸ்காரரையும் கொச்சைப்படுத்தினா விட மாட்டேன். ஏன்னா அந்த கண்ணியமிக்க பணியை 10 ஆண்டுகள் நான் தவமா வாழ்ந்திருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம முதல்ல சொன்னோம்ல, இந்த டிவிஎஸ்சியை வச்சு, அதாவது விஜிலன்ஸ் ஆன்டி கரப்ஷன் செல்லு எல்லா மாநிலத்தில் இருக்குது, அதை பார்த்து ஒழுங்காக மரியாதையாக இருந்துக்குங்க அப்படின்னு சொல்லி நேரடி மிரட்டல். அந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள். 21 வயசு பையன் 10,000 கோடி ஸ்டார்ட் அப் நடத்துறான். 30 வருஷமா கடன் நடத்துறவன் சின்ன கடை நடத்துறான். அதுக்கு 30 வருஷமா கடன் நடத்துறவன் நான் 30 வருஷமா கடன் நடத்தினேன் நீ சின்ன பையன் சொல்லுவீங்களா? அரசியல் ஏத்துக்க முடியுமா? அரசியலை பொறுத்தவரை பக்குவம் என்பது அது எந்த வயதுக்கு வரலாம். 21 வயசுல பக்குவம் இருக்கலாம், 50 வயசுல பக்குவம் இருக்கலாம். தமிழ்நாட்டில் புதுசா பாக்குறேன், ஓ அண்ணாமலை சின்ன பையன், நான் 50 ஆண்டு அரசியல் இருக்கேன், நான் பலமுறை எம்எல்ஏ இருந்துட்டு போங்க. உங்க காலில் வந்து விழுகணுமா? விழ முடியாது. உங்களுக்கு நான் மாலை போட்டு கொஞ்சமா கொஞ்சம் முடியாது. என்னுடைய அரசியல், என்னுடைய பாணி, என்னுடைய ஸ்டைல் இப்படித்தான் இருக்கும். இஷ்டம் இருக்கிறவங்க கூட இருங்க. நான் யாரையும் எங்கேயும் அவமானப்படுத்தவில்லை, குறைத்து மதிப்பிடவில்லை. ஆனா ஹிஸ்டரியா தான் பேசுறேன். பிடிக்கலனா பரவாயில்ல. அதே மாதிரி உங்க பல விஷயத்துல நான் தோண்டாகின்ற பண்ண மாட்டேன். தயவு செஞ்சு புரிஞ்சு. எவ்ரிதிங் ஹஸ் எ லிமிட். சலசலப்பு எதுவுமே இல்லைண்ணே. அவங்க சொல்றது கேளு. கூட்டணியுடைய தேவை எல்லாத்துக்கும் இருக்கு, எல்லாத்துக்கும் இருக்கு. கூட்டணியுடைய தேவை எல்லாத்துக்கும் இருக்கு, அது எல்லாருக்கும் தெரியும். இங்கே டிவிஎஸ்சி இருக்காங்க, இங்கே டிபார்ட்மெண்ட் ஆஃப் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் இருக்கு இல்லையானே. பாதுகாப்பு எல்லாத்துக்கும் தேவைதானே. நான் இன்னைக்கு ஒரு முடிவோட தான் வந்திருக்கேன். பாதுகாப்பு எல்லாத்துக்கும் தேவைதான், புரிஞ்சுக்கணும். கூட்டணி தேவை எல்லாத்துக்கும் இருக்கு. நான் தனிமரம் எப்பவுமே தோப்பாகாது. இது ஒன்றும் அந்த காலம் கிடையாது, லார்ஜர் லைஃப் லீடர்ஸ் இருக்கக்கூடிய காலம் கிடையாது. கூட்டணி தேவை எல்லாத்துக்கும் இருக்கு. எல்லாத்துக்கும் டிவிஎஸ்சி மேல தமிழ்நாட்டில் பயம். இப்ப தெல்ல தெளிவாக உங்களுக்கு இப்ப எப்படி அதிமுக தொண்டன் மான வெக்கம் ரோசத்தோட அவர் அதிமுக தொண்டன் பாஜகவுக்கு, அதுவும் அண்ணாமலை தலைமையிலான பாஜகவிற்கு வாக்களிப்பான் அப்படின்றது ஒரு கேள்விக்குறி இருக்கா? அதையும் மீறி வாக்களித்தார்கள் என்றால் அண்ணாமலை அதிமுகவை பற்றியும் அதிமுக தலைவர்களை பற்றியும் சொன்னதை அவர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கலை அப்படின்னு அர்த்தம். இல்லைன்னா அவன் மானம் கெட்டு போயிட்டான், அவனுக்கு மான அவமானம் எதுவுமே அதிமுக தொண்டனுக்கு இல்லை அப்படின்னு தான் நம்ம பார்க்க முடியும். அதிமுக தலைவர்களுக்கும் அந்த மான அவமானம் இல்லைன்னு பார்க்க முடியும். ரெண்டாவது வந்து என்னென்னா, இதுதான் காரணம். அதாவது அதிமுக தன்னை வந்து பாஜக சேட்டுக்கடையில் அடகு வைத்தது காரணம் என்ன அப்படின்னா, நம்மளை தூக்கி உள்ளே வச்சுருவாங்க, மத்தியில் அவர்கள் அதிகாரமிக்க ஒரு பதவியில் இருக்காங்க, நம்மளை தூக்கி உள்ளே வச்சுருவேன் மிரட்டியே நம்மகிட்ட எல்லாத்தையும் பிடிக்கிட்டு கடைசியில் கோவணத்தோடு ஓட விட போகிறாங்கன்றது அவர்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அதற்கு எப்படி எதிர்வினை ஆற்றுறது அப்படின்னு அவங்களுக்கு தெரியல. ஏன்னா அண்ணாமலையெல்லாம் வந்து பேச வைத்து அவருக்கெல்லாம் பதில் சொல்லக்கூடிய நிலையில் அதிமுககாரங்க வந்துட்டாங்கன்றதை தாண்டி அவருக்கெல்லாம் பயப்படக்கூடிய நிலைக்கு அதிமுக வந்துடுச்சு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஏன்னா இறங்கி அடித்து எவனாக இருந்தாலும் பார்த்துக்கலாம், விட்றா எல்லாத்தையும் தூக்கு, ஒன்று ஈடியை வச்சு தூக்கு, இல்லைன்னா வந்து ஆன்டி கரப்ஷன் செல்லை வச்சு தூக்கு, இல்லைன்னா என்ஐஏ வச்சு தூக்கு அப்படின்ற மாதிரியாக இவர்கள் போய் கொண்டிருக்கும்போது அதிமுக என்கிற கட்சி இப்படியே போயிட்டு இருந்தது அப்படின்னா 2025 மேலே அந்த கட்சியே இருக்காது. இதை நீங்கள் பார்க்கத்தான் போகிறீர்கள். இந்த எலெக்ஷனில் மட்டும் பிஜேபி கூட்டணி போட்டு 20 இடங்களை கூட வாங்கட்டும். ஆனால் இப்படி பேசக்கூடிய அண்ணாமலை, இப்படி பேசக்கூடிய பிஜேபி இவர்களுக்கு ஆதரவு தெரிவித்து இவர்களுக்கு அதிமுக தொண்டர்கள் வாக்களித்தார்கள் என்றால் அடுத்து வந்து உங்களுக்கு அண்ணாமலையும் மோடியும் தான் தலைவர் காலத்துக்கும் அதிமுக என்ற கட்சியே இருக்கிற இடம் தெரியாமல் போயிடும். இந்த எம்பி எலெக்ஷன் முடிஞ்சவொடனே கட்டாயம் நல்லதோ கெட்டதோ, நல்லது செய்கிறாரோ கெட்டது செய்கிறாரோ, மேலே பிஜேபி மட்டும் வந்துருச்சுன்னு வச்சுங்க, எடப்பாடிக்கு ஜெயில் தான், ஏன்னா சிவி சண்முகத்துக்கு ஜெயில் தான். ஒரு 5 பேர் உள்ளே போவாங்க. அதோட கட்சியை அழித்து விட்டு டம்மி பீஸாக நம்ம ஓபிஎஸ் கையில் கட்சியை கொடுத்துட்டு இந்த கட்சியோட கூட்டணி போட்டுட்டு பாரதிய ஜனதா தொடர்ந்து ட்ராவல் பண்ணோம். அடுத்த சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா அதிமுகவையும் அழித்து விட்டு மொத்தமாக காலி பண்ணிடும். இதுதான் நடக்க போகுது. அதை ஓப்பனாக அண்ணாமலை சொல்லியிருக்காரு. மீண்டும் அந்த வீடியோவை போடுறேன், மிரட்டல் வீடியோ பார்த்துக்குங்க. நன்றி, வணக்கம். சலசலப்பு எதுவுமே இல்லைண்ணே. அவங்க சொல்றது கேளு. கூட்டணியுடைய தேவை எல்லாத்துக்கும் இருக்கு, எல்லாத்துக்கும் இருக்கு. கூட்டணியுடைய தேவை எல்லாத்துக்கும் இருக்கு, அது எல்லாருக்கும் தெரியும். இங்கே டிவிஎஸ்சி இருக்காங்க, இங்கே டிபார்ட்மெண்ட் ஆஃப் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் இருக்கு இல்லையானே. பாதுகாப்பு எல்லாத்துக்கும் தேவைதானே. நான் இன்னைக்கு ஒரு முடிவோட தான் வந்திருக்கேன். பாதுகாப்பு எல்லாத்துக்கும் தேவைதான், புரிஞ்சுக்கணும். கூட்டணி தேவை எல்லாத்துக்கும் இருக்கு. நான் தனிமரம் எப்பவுமே தோப்பாகாது. இது ஒன்றும் அந்த காலம் கிடையாது, லார்ஜர் லைஃப் லீடர்ஸ் இருக்கக்கூடிய காலம் கிடையாது. கூட்டணி தேவை எல்லாத்துக்கும் இருக்கு,
எல்லாத்துக்கும் டிவி ஏசி மேல தமிழ்நாட்டுல பயம் இருக்கு.